Hi everyone, welcome to Shanri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன் வேர்ட் ஆர்ட் பத்தி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட்டை வச்சு நம்ம இன்னும் என்னென்ன ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேர்ட் ஆர்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் செகண்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கிறேன். வேர்ட் ஆர்ட்டில் செகண்ட் ஸ்டைல் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். பிரியான்ற நேம் கொடுக்குறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியான்ற நேம் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோலே நம்ம இந்த வேர்ட் ஆர்ட் இன்செர்ட் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ள கலர் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட்ன்ற டேப் ஓப்பன் ஆகுதா, இந்த ஷேப் ஃபில் மூலயமா நீங்கள் வந்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஷேப் ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ் ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஃபில் அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிக்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேருந்து பிக்சர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆஃப்லைன் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் சில பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். அந்த பிக்சரை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு அந்த பிரியான்ற நேம்குள்ளே வந்து ஒரு இமேஜ் வந்து எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி எனக்கு வந்து ஜீசஸ் ஃபோட்டோ மாதிரி நான் பிக்சர் வச்சுருந்தேன். அந்த பிக்சர் வந்து இந்த பிரியான்ற நேம்குள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிரியா உங்கள் நேம்குள்ளே வந்து நீங்கள் அந்த உங்களோட ஃபோட்டோவை கூட இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சர். நெக்ஸ்ட் அகைன் ஷேப் ஃபில்ல கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம பிக்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த கிரேடியன்ட்றது வந்து 2 கலர் சேர்ந்து ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கிரேடியன்ட். ப்ளூ கலர் இருக்குன்னா இந்த ப்ளூ கலரே வந்து நம்மளுக்கு டபுள் ஷேடிங்காக தெரியும். இப்போ பாருங்கள் நான் கொடுக்குறேன். இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஷேடிங் மாதிரி இருக்கும். டபுள் கலர் வச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஷேடிங்காக இருக்கும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கிரேடியன்ட். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொடுக்க பாருங்கள் அந்த ஸ்டைல்ஸில் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்சர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைல்லே உங்களுக்கு வரும். இதுதான் வந்து டெக்ஸ்சர். அதே மாதிரி இந்த டெக்ஸ்சர்லேயே மோர் டெக்ஸ்சரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து இவ்வளோ டெக்ஸ்சர்ஸ் தான் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா மோர் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்சர்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டெக்ஸ்சர் வேணும், இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்சர்ஸில் வந்து மோர் டெக்ஸ்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் அதர் டெக்ஸ்சர்ஸ்ன்னு இருக்கா, இங்கே வந்து உங்களோட பிக்சரை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதர் டெக்ஸ்சர் சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் பிக்சர்ஸ் வச்சுருந்தாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன். கலர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்குள்ளே போகிறேன். டெக்ஸ்சருக்கு கீழே பேட்டர்ன் இருக்குது, பேட்டர்னை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்டர்ன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஷோ ஆகுதா, அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டைல் வேணும். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அந்த நேம் வந்து அந்த ஸ்டைலில் நம்மளுக்கு மாறிடும். இதுதான் பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அந்த நேம் மாறி இருக்கும். நம்ம கொடுத்துருக்க உள்ள கலர் வந்து என்ன மாதிரி ஸ்டைல்ஸில் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அகைன் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேயே நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வேறு கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த கலர் வேணும், ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்லைன். ஷேப் ஃபில்லில் வந்து உள்ளே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஷேப் அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். ஷேப் அவுட்லைனில் பாருங்கள் வெயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமோட திக்னஸ், எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து வெயிட். பாருங்கள்
திக்னஸ் கொடுக்க இந்த வெயிட்டை நான் கிளிக் பண்ண அந்த நேம் வந்து திக்னஸ் ஆகுது. இதுதான் வந்து வெயிட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷஸ். பாருங்க, டேஷஸ் நான் கொடுக்க அவுட்லைன் வந்து இந்த டேஷஸ் ஸ்டைலில் நம்மளுக்கு மாறும். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷஸ். நான் இப்போ நார்மலே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும், நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க, அவுட்லைனும் அந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த நேமோட அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பேட்டர்னில் வந்திருக்கு. உங்களுக்கு வேண்டானாலும் அதுலேயே போயிட்டு நீங்கள் நார்மல் பண்ணிக்கலாம். நம்ம நேம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். பிரியான்றது ரெட் கலரில் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஷேப் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஷேப்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, வேர்ட் ஆர்ட்டோட ஷேப்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ண அந்த ஸ்டைல்ஸில் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. நான் இங்கே வைக்க பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஷேப். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட். நான் ஷேடோ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேமுக்கு ஏதாவது ஷேடோ வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், என்னோட நேமுக்கு வந்து எனக்கு ஷேடோ அப்ளை ஆகிடுச்சு. அதே மாதிரி ஷேடோ எஃபெக்ட்ஸ் பக்கத்துலேயே பாருங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஷேடோ மட்டும் எனக்கு தனியாக தெரியணும்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நேமை தனியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஷேடோவோட அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ண அட்ஜஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஷேடோஸ்க்கு வந்து நம்ம கலரும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளூ கலர் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட்ஸ். இப்போ எனக்கு எந்த ஷேடோவும் வேண்டாம். அப்போ நான் இந்த ஷேடோவை ரிமூவ் பண்ணோன்னா ஷேடோ எஃபெக்ட்ஸ்லேயே போயிட்டு நோன்ற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா, இதை கிளிக் பண்ணாலே எனக்கு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் இந்த 4 பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியான்ற நேமை வந்து நான் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி பேட்டர்ன் எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த நேமை வந்து பேட்டர்னில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3D எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் இந்த பட்டன் இருக்கா சென்டரு. ஸோ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D ஆன் ஆஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேம் எப்படி மாறி இருக்கு, நல்லா வந்து அந்த நேம் வந்து ஷேப்பாக மாறி இருக்கு. நம்ம இந்த 3D எஃபெக்ட்ஸ்குள்ள ஷேப்ஸ் கொடுப்போம்ல பேரலல், அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நேம் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இந்த 4மே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ண எனக்கு ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி சைடு உங்களுக்கு நார்மல் ஆகணும்னா கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ஆகும் சென்டர். நெக்ஸ்ட்டு சைடு ரொட்டேஷன். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட்டை வச்சு நம்ம என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பேட்டர்ன் வச்சு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வெயிட்டு 3D எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.